எஸ் கண்ணன் சார். வெல்கம் சார். இந்த வாய்ப்பை வழங்கிய அருமை நண்பர் திரு சுந்தர் அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இன்னைக்கு ஒரு 5 டாபிக்ல பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் சிறுதானிய விழிப்புணர்வு, அது சம்பந்தமா பேசுறது. அதுக்கு அடுத்தது 1960க்கு முன்னாடி நம்ம எப்படி இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ரசாயன உரம் பயன்படுத்தப்பட்ட விவசாயம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம இந்த மாதிரி அங்க விவசாயம் செய்யறது எப்படி அப்படின்றதை பார்த்துட்டு கடைசியில சிறுதானியங்கள்ல என்னென்ன பயன் இருக்கு, என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு பேசலாம்னு வந்திருக்கேன். ரைட். ஃபர்ஸ்ட் டாபிக்ல சிறுதானிய விழிப்புணர்வு இப்பொழுது அதிகமாகிட்டு தான் வருது. அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சிறுதானிய உணவுகள்ல எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசலாம்னு நான் நினைக்கிறேன். காலையில என்ன உணவு சாப்பிடலாம், இரவு என்ன உணவு சாப்பிடலாம் அப்படின்றது நம்ம சொல்றேன். காலையில என்ன உணவு சாப்பிடலாம்னா கம்பு, சோளம், ராகி, இந்த 3 வகையான தானியங்களையும் காலையிலேயே நம்ம தோசையாவோ, இட்லியாவோ, களியாவோ, கூழாவோ இது மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டுட்டோம்னா சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மந்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது நம்ம காலையில சாப்பிடக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கான்ஸ்டிபேஷன் கிரியேட் பண்ணும், மலம் கட்டும். ஸோ அதனால இதை காலையில தான் சாப்பிடணும். இரவு சாப்பிட வேண்டியது குறுந்தானியங்களான சாமை, திணை, குதிரைவாளி போன்றவற்றை நம்ம இரவு தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டோம்னா இது மலம் இழக்கும், கான்ஸ்டிபேஷன் கிரியேட் பண்ணாது. இதுல 100% சத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இதை நம்ம அரிசியா தான் அதை சாதமா பயன்படுத்தி சாப்பிட்டா 100% அந்த சத்துக்களை நம்ம அதன் மூலமா பெறலாம். அதுக்கு அடுத்தபடியாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜங்கிள் ஃபுட்ஸ் நிறைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதை தவிர்க்கிறதுக்காக தான் எல்லாமே நம்ம எல்லா சிறுதானியத்திலையுமே லட்டு, அல்வா, மிக்சர் இந்த மாதிரி விஷயங்களை பண்றோம். ஜங்கிள் ஃபுட்டுக்கு இந்த ஃபுட்டு பரவாயில்லை. ஆனா இதனுடைய ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா குறைவு தான். இருந்தாலும் கெடுதலான பொருள் சாப்பிட்றதுக்கு இந்த பொருள் நல்லதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ல பிபி, சுகர், அந்த இது மாதிரியான டிசீஸை போக்குறதுக்கு இந்த சிறுதானியங்கள் யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது அரிசியில இட்லி, தோசை அடிக்கடி சாப்பிட்றோம். அது மோனோ கார்போஹைட்ரேட் அதுல இருக்கிறதுனால புளிப்பு தன்மை உண்டாகி அதுதான் இட்லி, தோசையை பயன்படுத்துறோம். அதனாலதான் கம்பு, சோளம் இதுல இருக்கக்கூடிய மாவை அரிசி மாவுலையும் சேர்த்து போட்டு சாப்பிட்றது நல்லது. இல்லை நீங்க ராஜஸ்தான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பு, சோள மாவெல்லாம் கோதுமை மாவுல மிக்ஸ் பண்ணி ரொட்டி போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால சிறுதானியத்துல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு இருக்குது. இது புளிப்புத்தன்மையை கொடுக்காது. ஸோ அதனால இதுல நம்ம அந்த மாவு தயார் பண்ணி இட்லி, தோசை சாப்பிட்றத விட சாதமா சாப்பிட்றது, அது போக நம்ம ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பொருள்களை சாப்பிட்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம கடைப்பிடிச்சா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பிணைப்பயிரை பத்தி பார்ப்போம். ஆரம்ப காலகட்டத்துல நம் தமிழ் வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஆதி கடவுளான முருகப்பெருமானே இந்த உலகத்தின் முதலில் உழவு பணியை சிறுதானியத்தை மேற்கொண்டவர் என்பது கதிர்காமம் கோவில் மூலமாக தெரிய வந்துள்ளது. அவர் அந்த பயிருக்கு பனை ஓலை, சாம்பலை தான் உரமாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் முருகனுக்கு படைப்பது தேனும் திணையும் தான் என்பது
அனைவருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இவ்வாறு சிறு மற்றும் சிறுதானியங்களை ஆதி தமிழ் கடவுளான முருகனிடமிருந்து தொன்று தொட்டு தொடங்கியது என்பதை நாம் அறிவோம். இதற்கு அடுத்ததாக மேன்மை பொருந்திய அம்மா பெரு அறிவுடையார் ஔவையார் கூட உங்களுக்கு எந்த உணவு வேண்டும் என்று கேட்டபொழுது மிக சிறந்த உறுதியான உயர்ந்த நிலையில் உள்ள பொருளாக இருக்கக்கூடிய வரகு அரிசியும் வழுதனங்காயும் புளித்த தயிரும் தாருங்கள் என்றுதான் கேட்டாங்க. இது ஒரு வரலாறு தான் இதை கூறுது. இதுல மிகச்சிறந்த சத்துக்களான நார்ச்சத்தும் லோ கிளைசிமிக் கண்டென்ட்டும் இதுல அதிகமா இருக்கு, குறைவா சார் ஒரு இருக்குது. டவுட் கேட்டுக்கலாமா சார்? கேளுங்க கேளுங்க சார் கேளுங்க. வழுதனங்காய் அப்படின்னா என்ன சார்? வழுதனங்காய்ன்றது நம்ம சாதாரண சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் தான். அது கத்திரிக்காயும் வரகரிசியும் புளித்த தயிரையும் தான் நம்ம ஔவையார் விரும்பி சாப்பிட்டுருக்காங்க அந்த உணவை. இதுல நார்ச்சத்தும் லோ கிளைசிமிக் கண்டென்ட்டும் அதிகம் உள்ளது. இது வாசனை தரக்கூடிய பாசுமதி ரைஸ்ல கூட இது இல்லைன்னு நமக்கு அறிவு இது கூறப்படுகிறது. அதுக்கு அடுத்தது நாம் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகளில் சிறுதானியங்களை சேர்க்க வேண்டும் என்ற வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தி வந்த சிறுதானியம் தான் கடந்த 50 ஆண்டுகளாக மறந்து போயிருக்கிறோம். சிறுதானியத்தை பற்றி இளைய தலைமுறை மற்றும் குழந்தைகளுக்கு சிறுதானியங்களான வரகு, கம்பு, சோளம், திணை, சாமை, குதிரை வாழை போன்ற தானியங்களை எங்கோ கேள்விப்பட்டது போல இருக்கு, அது எப்படி இருக்கும் என்பதையே மறந்து போயிருக்கிறோம். 1950க்கு முன் இயற்கையில் விளைவித்த பொருட்களான சிறுதானியங்கள் பயிர் வகை பயிர்களான உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, மொச்சை பயிர்களை பயிர் செய்து பண்டமாற்று முறையில் பயிர் செய்து நல்ல மகசூல் பெற்று வந்தனர். உலகம் உருண்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் சுழற்சி முறையில் வசதி படைத்தவர்கள் அரிசியையும் பயிர் தொழிலாளர்கள் சிறுதானியத்தையும் பயன்படுத்தி இருந்தாங்க அந்த காலத்துல. இப்ப சமீப காலமாக வசதி படைத்தவர்கள் அரிசியையும் வசதி படைத்தவர்கள் சிறுதானியத்தையும் பயிர் தொழில் மற்றவர்கள் அரிசியையும் சாப்பிட்டு வருவாங்கன்றதை நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து நிலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை உழவு செய்யறோம்னா 7 நாளைக்கு ஒரு இடைவெளியில 3 உழவு செய்வாங்க. அந்த மாதிரி எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா களைகளும் அந்த கலப்பு விதைகளும் தான் அது கட்டுப்படுத்துன்றத அவங்க தான் முதல்ல அதை தெளிவுபடுத்தினாங்க விவசாயத்துல. இந்த கலை அது எப்படி கட்டுப்படுத்துவாங்க சார்? அதாவது கலை கட்டுப்பாடு மற்றும் கலப்பு விதைகள். அதாவது 3 உழவு 7 நாள் இடைவெளியில செய்யும் போது முதல் உழவு செய்யும் பொழுது ஏற்கனவே சென்ற வருடம் பயிர் செய்யப்பட்ட விதைகள் நிலத்துல கீழே விழுந்திருந்ததுன்னா அது முளைக்கிறதுக்கு 7 நாள் ஆயிடும். அப்ப முதல் உழவுலேயே ஏற்கனவே விதைக்கப்பட்ட கீழே விழுகப்பட்ட விதைகள் அனைத்துமே அழிஞ்சு போயிடும். 2வது உழவு 3வது உழவு பண்ணும் பொழுது களைகள் முழுவாக கட்டுப்படுது. அடுத்து அதே மாதிரி தட்ப வெப்பநிலையை ஆராய்ந்து பயிர் செய்து வந்தார்கள். உதாரணத்துக்கு மாம்பும் மங்கும், புளியம்பும் பொங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த காலத்துல சார் ஒன் क्वेश्चन சார். சொல்லுங்க. நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. சரி. வில்லேஜ்ல என்னென்ன இருக்கு எல்லாமே. இப்போ நீங்க சொன்னீங்க மாம்பு மங்கும் புளியம்பு பொங்கும் அப்படின்னா என்னங்க சார்? இது கேட்கவே டிஃப்ரெண்டான நேமா இருக்கு. அதாவது மாம்பு மங்கும் அப்படின்னா பருவக்காற்று பொய்த்து விட்டால் பருவமழை பெய்யாது. ஸோ இதுக்கு ஒரு இண்டிகேட்டரா தான் என்ன நடக்குது அப்படின்னா மாம்பு நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும். இதை விவசாயிகள் பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு நெல் பயிர் பண்ற ஒரு விவசாயி நெல் பயிர் பண்ணாம குறைந்த வயதுடைய உளுந்து, பச்சை பயிறு, சாமை போன்ற குறைந்த வயதுடைய பயிர்களை பயிர் செஞ்சிருவாங்க. புளியம்பூ பொங்கும் அப்படின்னா நல்ல பருவக்காற்று இருக்கும். பருவக்காற்று வந்தா நல்ல மழை பெய்யும். அந்த சமயத்துல விவசாயிகளுக்கு தேவைப்பட்ட பருவமழைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய பட்டத்திற்கு ஏற்ற பயிர்கள் அவங்க செய்வாங்க. அதுக்கு தான் மாம்பூ மங்கும் புளியம்பூ பொங்கும் என்ற ஒரு விஷயத்த
சூழ்நிலையை ஆராய்ச்சி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இண்டிகேட்டர் பிளான்ட், இண்டிகேட்டர் அனிமல்னு சொல்றோம். இண்டிகேட்டர் பிளான்ட் எதுக்காக இண்டிகேட்டர் பிளான்ட்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தாவரத்தை வந்து ஒரு பூச்சி வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு இண்டிகேட்டர் பிளான் சொல்லிட்டு வரப்பு ஓரத்துல ஒரு செடி வச்சிருப்பாங்க. அந்த ஒரிஜினல் பயிரை சாப்பிடாம அந்த இண்டிகேட்டர் பிளான்ட்ல சாப்பிடுறதுனால இந்த பூச்சியை வந்து அந்த பிளான்ட்லயே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர் அனிமல், இது வந்து வயல்ல வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கும் பொழுது எந்த இடத்துல படுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த மாடு வந்து படுக்கும். அதை வச்சுதான் விவசாயிகள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல கிணறு தோண்டி தண்ணி எடுத்தாங்க. அப்பெல்லாம் டிவைனர் எதுவுமே கிடையாது. ஸோ இதை வச்சுதான் வந்து மாடு எங்க சாப்பிட்டுட்டு கீழே படுக்குதோ அந்த இடத்துலதான் வந்து தண்ணீர் அதிகமாக இருக்கும். அதுலதான் கிணறு தோண்டி நம்ம வந்து பயிர்களுக்கு தேவையான தண்ணீரை வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது இயற்கை முறையில விளைவிச்ச காய்கறி பழங்கள்ல வந்து பூச்சிகள் வந்து தாக்கியது. அந்த காலத்துல பூச்சி தாக்கி இருந்ததுன்னா, ஒரு கத்திரிக்காயை வந்து நம்ம வீட்லயே அம்மா அப்பா பார்த்துருக்கீங்கன்னா, அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை நறுக்கிட்டு இருக்கும்போது அந்த பூச்சி இருக்க இடத்த மட்டும் தூக்கி போட்டுட்டு மற்றதை எடுத்து குழம்புல போடுவாங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா இப்ப வந்து எந்த ஒரு கத்திரிக்காயிலும் பூச்சியே வர்றதில்லை. காரணம் என்னன்னா, எல்லாமே மருந்து தெளிச்சு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து காலங்கள் கடந்து கொண்டு சென்ற காலத்துல உரங்களையும் பூச்சி நோய் களைக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தினாங்க. இதற்கு 1946 வருடம் வந்து பிரிட்டிஷ் கேபினெட்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் 1970களில் இந்தியாவிற்கு பெரும் பஞ்சம், பசி, இறப்பு வரும் என்று கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டது. இதன் அடிப்படையில 1966ஆம் ஆண்டு முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி இருந்த சமயம் மக்கள் தொகை பெருக்கம் 2 4ஆகவும் 4 8ஆகவும் 8 16ஆகவும் 16 32ஆகவும் பெருகிக் கொண்டு இருந்த வேளையில் நமது உணவு உற்பத்தி மிக குறைவாக 1 2ஆகவும் 2 3ஆகவும் 3 4ஆகவும் இருந்தது. மக்கள் தொகைக்கும் உணவு உற்பத்திக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் இரண்டுக்கும் மேட்சே ஆகல. ஒரு சமயத்துல பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்தியா பூம் ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கருத்து வந்து நிலவியது. அந்த சமயத்துலதான் மக்கள் தொகையை குறைப்பதற்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுல நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற திட்டமும், அடுத்தபடியாக நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற திட்டமும் அரசாங்கம் நமக்கு வந்து ஒரு திட்டமாக கொண்டு வந்தது. ஆனால் உணவு உற்பத்தி பெருக்கமே இல்லை, மக்கள் தொகை பெருக்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த சமயத்துல எப்படினாலும் நம்மளுடைய மக்களுக்கு உணவு உற்பத்தியை ஒரு காரணத்திற்காக என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாடுகள்ல சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய உணவை நம்ம இந்தியாவுக்கு நம்ம எப்படினாலும் வாங்கிடலாம்னு சொல்லி நம்மளுடைய அரசியல்வாதிகள் அந்த வெளிநாடுகளுக்கு சென்று கேட்ட பொழுது அமெரிக்காவில் போய் கேட்கிறாங்க. அந்த சமயத்துல யுஎஸ் பிரசிடென்ட், அப்ப யுஎஸ் பிரசிடென்டாக இருந்த நமது வந்து ஜான்சன் வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, நியூயார்க் பேப்பர்ல வந்து இந்திரா காந்தி மடிப்பிச்சு எடுப்பது போல ஒரு படத்தை வந்து சித்தரிக்கப்பட்டிருந்தது. ஒரு தனி மனிதனை வந்து நம்ம கேலி செஞ்சா கூட பரவாயில்லை, ஒரு பாரத பிரதமரை கேலி செய்வது என்பது ஒருபோதும் ஏற்க முடியாது என்ற நோக்கத்தோடு மக்களின் பஞ்சம், பசி எல்லாத்தையும் போக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். அது இயற்கையில செய்யறோமா செயற்கையில செய்யறோமா அப்படின்னு தெரியாது. ஆனா உணவு உற்பத்தியை பெருக்கி ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அவங்க வந்து அந்த கட்டாயத்துல தள்ளப்படுறாங்க. அப்பொழுதுதான் பசுமை புரட்சி வருது. பசுமை புரட்சி ஒரு திட்டம் வருது. அதற்கு தான் டாக்டர் சுவாமிநாதன் வந்து அதுக்கு வர்றாங்க. இது வந்து 3வது, நம்ம ஏற்கனவே 2வது பாட்டு, இப்ப 3வது பாட்டுக்கு பார்ப்போம். பசுமை புரட்சியில நமது டாக்டர் சுவாமிநாதன் கமிட்டி அமைத்தது 1960-65ல 50 கோடி மக்களுக்கு $70 மில்லியன் உணவு உற்பத்தி மட்டும்தான் செஞ்சோம். இது வந்து எந்த வகைக்கும் நமக்கு வந்து மக்கள் தொகை பெருக்கத்துக்கு பயன்படாது. இதை எதனால ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு தான்
அந்த கமிட்டி மூலமா அதிக மகசூல் தரக்கூடிய ஒட்டு ரக பயிர்களை பயிர் செஞ்சாங்க. அதுக்கடுத்து குறைவான வயதுடைய ரகங்களை பயிர் செஞ்சாங்க. பயிர் உற்பத்தி மற்றும் சுழற்சி முறைகளை கையாண்டாங்க. ரசாயன உரங்களான யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ், காம்ப்ளெக்ஸ் போன்ற உரங்களை பயன்படுத்தினாங்க. ஆட்கள் பற்றாக்குறையை போக்குறதுக்காக தான் மிஷினரிஸ்ல டிராக்டர்ஸ், பவர்ஸ், டில்லர்ஸ், ஹார்வெஸ்டர், த்ராஷர்ஸ் போன்ற கருவிகளை பயன்படுத்தினாங்க. கிரீன் ரெவல்யூஷன் வந்த பின்னாடி அதிக மகசூல் பெறப்பட்டு மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் மேம்பட்டு கொண்டிருந்த சமயத்துல மார்க்கெட்ல இந்த கெமிக்கலை கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும் பொழுது விவசாயிகளுக்கு நேரடியாக அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியல. அப்ப வேளாண் பணிகளில் பணியாளர்களை வைத்து விவசாயிகளுக்கு தெரியாத ஒரு வேளையில் இரவுகளில் போய் அவங்களுடைய வயல்ல இந்த உரத்தை எல்லாம் போய் இட்டு மகசூல் எடுத்துறாங்க. ஆனா மகசூல் எப்படி உனக்கு வந்தது, எனக்கு வரல அப்படின்னு விவசாயிகளுக்குள்ள பேசும்போதே தெரியுது. இல்ல விவசாயத்துறையில இருந்து அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் நைட் எல்லாம் உரத்தை போட்டுருப்பாங்க, அதனாலதான் உனக்கு மட்டும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படிதான் நடந்தது. 1920 நடந்தது. அதுக்கு அப்புறம் தான் விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமா அதை அவங்களே பயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காலப்போக்கில் நிலங்கள் எல்லாமே விவசாயிகள் ரசாயனமா யூஸ் பண்றதுனால எல்லாமே நச்சுத்தன்மை ஏறி உடல் உபாதைக்கு ஆளாகி விட்டது. மீண்டும் இதை ஏன் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறக்கூடாது என்ற ஒரு காலகட்டத்துக்கு திரும்ப வர்றாங்க. இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். 1950க்கு முன்னாடி தாத்தா காலத்துல இயற்கையில தான் விவசாயம் பண்ணாங்க. 1960 அப்பா காலத்துல விவசாயத்தை கஷ்டத்துலதான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். 1980க்கு அப்புறம் மகன் காலத்துல விவசாயத்தை ரசாயனத்தை பயன்படுத்தி எல்லாம் வந்தாங்க. 2001க்கு பின்னாடி தான் பேரங்காலத்துல இது அங்க விவசாய முறையில பயிர் செய்து பழகி வந்தாங்க. இதன் அடிப்படையில தான் அங்க விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப அங்க விவசாயம் செய்யறதுக்கு என்னென்னலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கலாம் இல்லையா? ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஹலோ, கேட்கல, நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. கேக்குது. சார், வேளாண்மை பண்றதுக்கு யாரெல்லாம் பங்கு பெறலாம் சார்? அது என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வேளாண்மை செய்யலாம்? அதாவது வேளாண்மை செய்யறது நம்ம ஒரு ரசாயனத்துல பயன்படுத்திய ஒரு நிலத்தை அங்கக வேளாண்மை செய்யறதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுதானிய பயிர்களான கம்பு, வரகு, சோளம், திணை, சாமை, குதிரைவாளி போன்ற விதைகளையும் அதோட சேர்த்து பயர் வகை பயிர்களான உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, முச்சை போன்ற பயிர்களையும், நறுமண பயிர்களான வெந்தயம், சோம்பு, கடுகு, எள்ளு, தக்கைப்பூண்டு போன்ற பயிர்கள் எல்லாத்தையும் விதைச்சு 35வது நாள் மடக்கி விடுத்துட்டோம்னா நுண்ணுயிர்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு ரசாயன நிலத்துல இருந்து அங்கக நிலமா மாத்துறதுக்கு இவ்வளவு பயிர்களை, பலதானிய பயிர்களை விதைச்சு நம்ம இதன் மூலமா நுண்ணுயிர்களை ஏற்றி நம்ம அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது அங்கக வேளாண்மையில் மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் சமச்சீர் நிலையை நிலைநாட்டி பல நுண்ணுயிர்களை பாதுகாக்கவும் உலக வெப்பமயமாதலை தடுக்கவும் அங்கக வேளாண்மை ஒரு தீர்வாக அமைகிறது. இந்த சமயத்துலதான் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் இயற்கை முறையில விவசாயம் பண்ணாங்க. அந்த விளைபொருள் வெளியில விற்கவே முடியல. ஆனால் ஒரு அங்க விவசாயம் செய்யாத விவசாயி அங்கத்துல நம்ம இயற்கை முறையில தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் இயற்கை முறையில் செஞ்ச விவசாயிகளுக்கு பாய்ச்சிட்டு இருக்க சமயத்துலதான் நாங்க விதைச்சான்று மற்றும் அங்கக சான்று துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எனது நண்பர்களான திரு பிரபாகரன், சீனிவாசன், நம்ம சத்தியமூர்த்தி
இவங்களுடைய ஒப்புதலின் பேரில் தான் முதல் வந்து எக்ஸென்ட்ரிக் ஆர்கானிக் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் திருச்சியில் மையமாக அமைந்தது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இதுல தமிழகம் மற்றும் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அண்ட் ஒடிசா ஆகிய எல்லா மாவட்டங்களிலும் இப்ப வந்து ஆய்வு மேற்கொண்டுகிட்டு இருக்கிறோம். இதுல அதை வந்து கொஞ்சம் சந்தோஷமா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இதுல வந்து யார் யார் இதுல வந்து பங்கு பெறலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தனிநபராகவும் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்ல குழுவாகவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்ல பெரு வணிக நிறுவனமாகவும் எங்கள்கிட்ட வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது போக கால்நடை பராமரிப்பு, தேனீ வளர்ப்பு, வனப்பொருட்கள் சேகரிப்பு செய்வோரும் இதில் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். தேசிய அங்கக உயர் திட்டத்தின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கக முறைப்படி அல்லது இயற்கை முறையில் வேளாண்மை மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான நோக்கம். அப்ப இதுல அங்கக வேளாண்மை சாகுபடி செய்யும் பண்ணை எப்படி இருக்கணும் அப்படின்னா, தனிமைப்பட்டிருக்க வேண்டும். இதுல அருகில வந்து எந்த விவசாய நிலங்களிலும் இதர சூழ்நிலைகள் மூலமாகவோ அங்கக பண்ணை மாசுபடுவது வந்து தவிர்க்கப்படணும். மண்ணெரிப்பது வந்து தடுக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும். தொழிற்சாலைகள், கழிவுநீர் ஓடைகள், அதிக உரம், பூச்சி மருந்து பயன்படுத்தும் பண்ணைகள் அருகில் அங்கக விதை பண்ணைகள் இருக்கக்கூடாது. அங்கக வேளாண்மைக்கு பயன்படுத்தும் பண்ணை கருவிகள், மண்வெட்டி, கடப்பாறை, களைக்கொல்லி போன்ற கருவிகள், இயந்திரங்களான டிராக்டர், லாரி போன்ற வாகனங்கள் மூலம் அங்கக விளைபொருட்கள் மாசுபடாதவாறு அவ்வப்போது சுத்தம் செய்யப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தது இதுல வந்து என்னென்ன உரங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் உரங்களான அசோஸ்பெரில்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், விரிடி போன்றவைகளை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடியாக பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கை பூண்டு, சணப்பு போன்ற பயிர்களை பயிர் செய்து 35வது நாள் மடக்கி விடுதரலாம். அதுக்கு அடுத்தபடியாக பசுந்தாள் உரம், தலை உரம், அதாவது எருக்கு, வாகை, கிளரிசீடியா போன்ற தலை உரங்களை பயிர் செய்து அப்புறம் அதை வந்து மடக்கி விடுதரலாம். பயிர் சுழற்சி முறையை கையாள வேண்டும். உதாரணத்துக்கு நெல்லுக்கு அப்புறம் உளுந்துக்கு அப்புறம் கடலை, எள்ளு போன்ற பயிர்களை பயிர் சுழற்சி முறையில் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக உயிரியல் முறையில் பஞ்சகாவியம், நவகாவியம், களைக்கொல்லி போன்றவைகளை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி தண்ணீரை சேமிக்கலாம். அதுக்கு அடுத்தது பண்ணையில வந்து என்னென்னலாம் நம்ம வந்து பதிவேடுகள் பராமரிக்கப்படணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தினசரி பதிவேடு நம்ம வந்து பராமரிக்கணும். என்னென்ன வேலை டெய்லி செஞ்சிருக்கணும். இடுபொருள் பதிவேடு, நம்ம வந்து என்னென்ன இடுபொருள் பயன்படுத்தணுன்ற பதிவேடு பராமரிக்கணும். ஒரு வருஷத்துக்கு என்னென்ன பயிர் திட்டம் அதை வந்து ஒரு பதிவேடா நீங்க வச்சிருக்கணும். நெல் போடுறோம், எள்ளு போடுறோம், கொள்ளு போடுறோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நீங்க வந்து அந்த ஆண்டு பயிர் திட்டத்துல நீங்க வந்து பதிவேடு வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்க பயிர் செஞ்சு அதுல எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்குன்றதுக்கு உற்பத்தி பதிவேடுன்னு வந்து வச்சிருக்கணும். உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யும் பொழுது விற்பனை பதிவேடுன்னு ஒண்ணு வச்சிருக்கணும். நீங்க இதுக்கு முன்னாடி பரிசோதனை மற்றும் குறிப்புகள் பதிவேடுகளும் நம்ம வச்சிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சாயில் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட்லாம் எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நீங்க வச்சிருக்கணும். இறுதியாக அங்கக விளைபொருட்கள் சேமிக்கும் இடங்கள் வந்து தனியாக இருக்கணும். அதுல சேமிக்கப்பட்ட அந்த கோணிப்பை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கும் தன்மையுடையதாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது 5வதாக சிறுதானிய பயிர்களுக்கு போலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோளத்துல வந்து 3 வகையான சோளம் இருக்குது. அதுல வெண்சோளம், இருங்கு சோளம், சிலுக்கு சோளம். வெண்சோளத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புரதச்சத்து அதிகமா இருக்கு. வயசு வந்து 95 நாள் தான். 95 நாள்ல இருந்து 100 நாளுக்குள்ள இது வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். இருங்கு சோளம் வந்து வயசு வந்து 100ல இருந்து 105 நாள் அறுவடை செஞ்சிடலாம். இது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மிக சிறந்த உணவு. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு.
மஸ்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு ரொம்ப சிறந்த உணவா இதை வந்து சொல்றாங்க. இது வந்து இந்த இரும்பு சோளத்துல தான் வந்து ராஜஸ்தான்ல கோதுமை மாவோட இதை சேர்த்து ரொட்டியா சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து சிலுக்கு சோளம். இந்த சிலுக்கு சோளம் எங்க பயிர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வயசு வந்து 135 140 நாள். இது வந்து கருமந்துறைன்ற ஒரு ஹில் ஏரியால தான் இது வந்து பயிர் பண்றாங்க. அங்க வந்து காட்டுப்பன்றி அதிகமா இருக்கு. அங்கதான் வந்து இந்த சோளத்தை வந்து பயிர் பண்றாங்க. எதுக்காக அங்க வந்து காட்டுப்பன்றி அதிகமா இருக்க இடத்துல மற்ற பயிர்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா காட்டுப்பன்றி எல்லாத்தையும் அழிச்சிரும். அதனாலதான் இந்த பயிர் வந்து 7 அடி உயரம் உள்ள அந்த சோள பயிரை வளைச்சு சாப்பிடும் பொழுது அந்த திரும்ப அந்த பயிர் வந்து மேல போயிடும், பன்றி வந்து சாப்பிடாது. அதனாலதான் அந்த சிலுக்கு சோளத்தை வந்து கரும்புத்துறையில வந்து பயிர் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கம்பு. கம்புல வந்து வயசு வந்து 75 இருந்து 80 நாள் தான். இதை வந்து அறுவடை செஞ்சிடலாம். இதுல கால்சியம் சத்தும் அயன் சத்தும் அதிகமா இருக்கு. இதை வந்து எப்ப சாப்பிடணும்னா சம்மர்ல தான் சாப்பிடணும். இது வந்து குளிர்ச்சி, அதனால குளிர்காலத்துல சாப்பிடாம சம்மர்ல தான் இதை வந்து சாப்பிடணும். அடுத்தபடியாக இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து கம்பை வந்து முளைக்கட்டி காலையில மாதுளம்பழத்தோட சேர்த்து சாப்பிட்டோம்னா ஒரு சிறப்பான ஒரு ஊட்டச்சத்து இதை விட ஒரு நல்ல சத்து கிடைக்காது. ஸோ அதனால கம்பை முளைக்கட்டி மாதுளம்பழத்தோட சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது ராகி. ராகின்னு பார்த்தோம்னா 125 இருந்து 135 நாள் அறுவடை செஞ்சிடலாம். இதை வந்து ராஜா ராணி என்று சொல்லலாம். இதை ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா பயிருமே பார்த்தீங்கன்னா நல்ல சாயில தான் விளையும். ஆனா ராகி மட்டும் ப்ராப்ளமேட்டிக் சாயில நல்லாவே முளைக்கும். அதுக்கு அடுத்தது இதுலயும் கால்சியம் சத்து அயன் சத்து அதிகமா இருக்கு. அடுத்தபடியாக குழந்தைகள் பால் குடி மறக்கும் பொழுது அரிசி உணவுக்கு முதலாக இந்த ராகியை வந்து முளைக்கட்டி சாறு எடுத்து பால் கொடுத்தோம்னா தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான ஒரு சத்து வந்து ராகியில இருக்குன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சியாட்டிக் பெயினுக்கும் லேடிஸ்க்கு சியாட்டிக் பெயின் சொல்லிட்டு முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாம் இருக்கவங்களும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து ஆக்சுவலா ராகி வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமா இருக்கு இதுல. அதனாலதான் ராகியும் சோளத்தையும் காலையில சாப்பிடணும் நம்ம. இது வந்து நிறமிச்சத்து அதிகமா இருக்கிறதுனால பெண்களுக்கு மிக சிறந்த உணவா இதை வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக திணை. ஹலோ, நீங்க நிறைய சத்துக்களான உணவுகள் பத்தி எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துருக்கீங்க சார். சொல்லுங்க. நீங்க வந்து ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க சார்? என்ன கோல்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஃபியூச்சர்ல இப்ப நம்ம ஏற்கனவே எங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு அக்ரி அங்காடின்னு ஒரு நிறுவனம் ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம இ-காமர்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்கோம். இதுல விவசாயிகள்னால எங்களுக்கு வந்து இதை வந்து கொடுக்க முடியல. நாங்க நினைச்ச நேரத்துல அவங்களால வந்து சப்ளை பண்ண முடியல. என்ன விஷயம்னு நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார சூழ்நிலையினால எங்களுக்கு குறித்த நிலத்தை தர முடியல. ஸோ இதுக்கு ஒரு அக்ரி அங்காடின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு 5 டைரக்டர் உருவாக்கணும். அதுல சந்திரமோகன், ஹரிக்குமார், இவர் ராமலிங்கம், சபாபதி அண்ட் ஹரீஷ், ஒரு 5 பேரை வந்து டைரக்டரா உருவாக்கி இ-காமர்ஸ்ல நம்ம இந்த விவசாயிகளுடைய குறையை எப்படி தீர்க்கணும்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே எங்கள்கிட்ட வாங்குற ரெகுலர் கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு பணத்தை வாங்கி இந்த பணத்தை ஏன் விவசாயிக்கு கொடுக்க கூடாது, கொடுத்து அதன் மூலமா நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம மற்ற கன்சியூமருக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்ற நோக்கத்துல தான் இப்படி ஒரு விஷயத்த ஃபியூச்சர்ல இதை எடுத்து நடத்தலாம்னு ஒரு ஐடியால இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல நல்லா பண்ணுவீங்க. ஓகே, நீங்க எங்களுக்கு இவ்வளவு நேரமா நிறைய டேட்டாஸ் எல்லாம் எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிருக்கீங்க சார். Thank you so much for that. Thank you. Thank you sir.